இன்றைக்கு உலகளாவ பரவி கொண்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப அழகான விஷயமா இருக்கு. திருநங்கைகளுக்காக அரசு பணி, ஊர்காவல் பணி, அவர்களுக்காக ஊக்கத்தொகை போன்ற அழகான விஷயங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் தாய் தகப்பனை இழந்த அந்த குழந்தைகளுக்கு அருமையான கல்வி பணிக்கான திட்டங்களையும் கொண்டு வந்ததுல கூடுதல் சந்தோஷம். அந்த நலத்திட்டங்களுக்கு பேரெல்லாம் பாருங்களேன், நவ புதல்வன், புதுமை பெண் திட்டம், நமக்கு நாம திட்டம், இப்படி பேர் அமையணும் சார். இன்னைக்கு தமிழ் உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த கழகம் தான் சார். முத்தமிழறிஞருடைய பிறந்த நாள் தமிழ் பிறந்த நாள். அவர் இல்லை என்றால் தமிழ் இன்று இருக்காது. எத்தனை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் சாதனையாளருக்கும் மணிமண்டபங்கள், அவங்களுக்கான நினைவிடங்கள் கட்டி அவங்களை போற்றக்கூடிய அமைப்பு வேறு எந்த தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் தினந்தோறும் நடக்குதுன்னா அது திமுக களத்தை தவிர வேறு வழியே. அடுத்த தலைமுறை, அடுத்த இளைஞர்கள் தளபதியாரை பாருங்கள். 14 வயதில் தோன்றிய அந்த கடின உழைப்பு இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட விட்டு விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்ற வேற ஒண்ணு வெளியெல்லாம் யோசிக்கும். அந்த இதை நான் ஒன்னு படிக்கும் ஆச்சரியப்பட்டு நானுமே எனக்கு ஒரு உந்துதல் வந்தது, ஒரு சக்தி வந்தது காரணம். அது மாதிரி தமிழக இளைஞர்கள் ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவரை பெற்று இருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பு, தியாகம், உழைப்பு என்று இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தின் முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தலைவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் முதல் பக்கத்திலே பாராட்டி இருக்கிற நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிற அண்ணனுக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. இதோ உட்கார்ந்திருக்கிற தாய்மார்களினுடைய முகத்தில் தெரிகிற வளர்ச்சி, மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. நாம் நம்முடைய மாநிலத்தின் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும். டெல்லியிலே நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு போதுமான எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாக வேண்டும். அந்த எண்ணிக்கை குறைந்துவிடக் கூடாது. எனவே 2026 அடுத்து ஒரு 25 அல்லது 30 ஆண்டுகளுக்கு அரசியல் சாசன சட்டம் 42, 84 இவைகள் கொண்டு வந்த அதே திருத்தம் தொடர்ந்து நீடிக்க செய்து இதே 543 தொகுதிகள் இருக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கட்டும், தொகுதி மறுவரை செய்யப்படட்டும். ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடவோ குறைக்கவோ கூடாது என்கின்ற உத்தரவாதத்தை தாருங்கள் என்று கேட்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பார்த்தீர்களேயானால் தமிழ்நாடு தமிழர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க தரக்கூடியவர்களாக உலக நாடுகளிலே இன்றைக்கு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த இருமொழி கொள்கைதான் காரணமே தவிர வேறொன்றுமல்ல. அதற்காக நீங்கள் எல்லாம் தலைவர் தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.